மைண்ட் ஸ்விட்ச் எனிக்மா பாடி ஸ்வாப்ஸின் மர்மம் வெளிப்படுத்தியது அத்தியாயம் -7. குரோனோ பேலன்ஸ் மற்றும் சீக்கிங் டெரஸ்ட். குத்துச்சண்டை மற்றும் பரதநாட்டிய உலகங்களை பின்னி பிணைந்த ஒரு கதையில். ஹீரோ யவனாஸ் மற்றும் நாயகி நந்தினி ஆகிய இரு தனிநபர்களின் வாழ்க்கை. அகிவிட்ஸின் மர்மமான சிலையால் குழப்பத்தில் தள்ளப்படுகிறது. யவானாஸ் மற்றும் சாந்தி இடையேயான குத்துச்சண்டை போட்டியுடன் கதை விரிவடைகிறது. அதைத் தொடர்ந்து நந்தினியின் பரதநாட்டியம் நிகழ்த்துகிறது. எவ்வாறாயினும் யவானாஸ் மற்றும் மற்றொரு கதாபாத்திரமான சிவாஜியின் உடல்கள் ஒரே இரவில் விவரிக்க முடியாமல் மாறும்போது உண்மையான திருப்பம் வருகிறது. இந்த குழப்பமான நிகழ்வுக்கான காரணம் யவானாஸ் மற்றும் சிவாஜியின் ஆழமான வேரூன்றிய பழக்கவழக்கங்கள் மற்றும் கதைகளில் உள்ளது. ஒரு குத்துச்சண்டை வீரராக கடுமையான பயிற்சி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற யவானாஸ். உறுதியான மற்றும் உடல் வலிமை கொண்ட வாழ்க்கையாக திகழ்கிறார். மறுபுறம் பரதநாட்டியத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தில் மூழ்கிய சிவாஜி. கருணை, கலைத்திறன் மற்றும் ஆன்மீக தொடர்பை குறிக்கிறது. மர்மமான சிலை அகிவிட்ஸ் இந்த மாறுபட்ட உலகங்களுக்கு இடையே ஒரு வழியாக செயல்படுகிறது. உடல் வலிமை மற்றும் கலை வெளிப்பாட்டின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. அதன் மாய சக்தியின் மூலம் அகிவிட்ஸ் யவானாசையும் சிவாஜியையும் ஒருவரையொருவர் யதார்த்தங்களை எதிர்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறார். அவர்களின் உணர்வுகளுக்கு சவால் விடுகிறார் மற்றும் வாழ்க்கையின் பிரச்சினைகளை அறிமுகமில்லாத கண்ணோட்டங்களிலிருந்து வழிநடத்த அவர்களை கட்டாயப்படுத்துகிறார். பரதநாட்டியத்தின் நுட்பமான அசைவுகளுடன் யவானாஸ் பிடிபடும்போது. சிவாஜி குத்துச்சண்டை வளையத்தின் தீவிரத்தை எதிர்கொள்ளும்போது. அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையின் ஆழத்தையும் சிக்கலையும் பாராட்டத் தொடங்குகிறார்கள். ஆயினும்கூட புரிந்துகொள்வதற்கும் மாற்றியமைப்பதற்கும் அவர்களின் முயற்சிகள் இருந்தபோதிலும். அவர்கள் மாற்றப்பட்ட உடல்களால் முன்வைக்கப்படும் சவால்களை சமாளிக்க போராடுகிறார்கள். இந்த மர்மத்திற்கான தீர்மானம் இயற்பியல் துறையில் இல்லை. ஆனால் யவானாசும் சிவாஜியும் தொடங்கும் சுய கண்டுபிடிப்பு மற்றும் பச்சாதாபத்தின் பயணத்தில் உள்ளது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பழக்கவழக்கங்கள் மற்றும் கதைகளை ஆழமாக ஆராய்வதன் மூலம். உண்மையான வலிமை உடல் வலிமை அல்லது கலை திறமை மட்டுமல்ல. பன்முகத்தன்மையை தழுவி துன்பங்களுக்கு மத்தியில் பொதுவான நிலையை கண்டறியும் திறனில் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். இறுதியில் யவானாசும் சிவாஜியும் தங்கள் பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் புதிய புரிதல் மூலம் அகிவிட்ஸின் மர்மத்தை அவிழ்த்து. உடல் மற்றும் ஆன்மாவின் எல்லைகளை தாண்டி தங்கள் சொந்த உரிமையில் சாம்பியன்களாக வெளிப்படுகிறார்கள். வாரணாசி நகரம் ஒரு புதிய நாளுக்கு விழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் யவானாசுக்கும் நந்தினிக்கும் காலை ஒரு திசைதிருப்பும் யதார்த்தத்தை கொண்டு வந்தது. அவர்களின் மாற்றப்பட்ட உடல்களின் அதிர்ச்சி தீரத் தொடங்கியது. பயம், ஆர்வம் மற்றும் உண்மையை வெளிக்கொணரும் உறுதி ஆகியவற்றின் கலவையாக மாறியது. இப்போது நந்தினியின் உடலில் வசிக்கும் யவானாஸ். பரதநாட்டியத்திற்கு தேவையான மென்மையான சமநிலையையும் கட்டுப்பாட்டையும் உணர்ந்தார். தசை நினைவகம் மற்றும் பல வருட பயிற்சிகள் அவளது ஒவ்வொரு இழைகளிலும் பதிந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. மறுபுறம் நந்தினி யவானாசின் உடலில் ஒரு அறிமுகமில்லாத ஆனால் உற்சாகமளிக்கும் உணர்வை ஊடுருவி செல்வதை உணர்ந்தாள். பதில்களை கண்டுபிடிக்க தீர்மானித்த இருவரும் யவானாஸ் பயிற்சி பெற்ற ஜிம்னாசியத்தில் சந்திக்க முடிவு செய்தனர். உலகத்தின் துருவியெறியும் கண்களிலிருந்து விலகி அவர்கள் சுதந்திரமாக பேசக்கூடிய இடமாக அது இருந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் நெருங்கும் போது. அறிமுகமில்லாத முகங்கள் இருந்தபோதிலும். அவர்களின் கண்களில் பரஸ்பர அங்கீகாரம் உடனடியாக இருந்தது. இது நம்ப முடியாதது என்று யவானாஸ் கூறினார். அவரது குரல் பிரமிப்பு மற்றும் விரக்தியின் கலவையாகும். இது எப்படி நடந்தது? நந்தினி தலையசைத்தாள். அவளுடைய வெளிப்பாடு அவனது குழப்பத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு காரணம் இருக்க வேண்டும். நாம் தவறவிட்ட ஒன்று. இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களின் முதல் படி அகிவிட்ஸ் சிலையை பார்வையிடுவதாகும். இது அவர்களின் அனுபவங்களில் பொதுவான நூலாகும். இந்த சிலை வாரணாசியின் இதயத்தில் உயரமாகவும் திணிப்பாகவும் இருந்தது. அதன் தோற்றம் மர்மம் மற்றும் புராணங்களில் மறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வந்தவுடன் அவர்கள் அதன் புதிரான ஒளிக்கு ஈர்க்கப்பட்டனர். இந்த சிலையை பற்றிய கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நந்தினி. பழங்கால சிற்பங்களின் மீது தன் விரல்களை கண்டுபிடித்தாள். அது விதிகளை மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நாம் ஏன்? பதில்கள் நிழலில் மறைக்கப்படலாம் என யவானாஸ் சுற்றி பார்த்தார். அவர்கள் சுற்றுப்புறங்களை ஆராய்ந்தபோது. அவர்கள் சிலையின் அடிப்பகுதியில் ஒரு கல்வெட்டை கவனித்தனர். அது நேரம் மற்றும் புறக்கணிப்பால் ஓரளவு மறைக்கப்பட்டது. கல்வெட்டு ஒரு பழங்கால எழுத்தில் எழுதப்பட்டது. இது யவனாஸ் அல்லது நந்தினி அவர்கள் சொந்தமாக புரிந்து கொள்ள முடியாது.
தங்களுக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்து உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற வரலாற்றாசிரியரும் பண்டைய மொழிகளில் நிபுணருமான பேராசிரியர் சீனிவாசனை நாடினர். பேராசிரியருக்கு முதலில் சந்தேகம் இருந்தாலும் அவர்களின் கதையை கேட்டு அவர்களின் உண்மையான விரக்தியை உணர்ந்த பிறகு அவர்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டார். தூசி படிந்த புத்தகங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் நிறைந்த அவரது அலங்கோலமான அலுவலகத்தில் பேராசிரியர் சீனிவாசன் கல்வெட்டின் புகைப்படத்தை ஆய்வு செய்தார். அவன் விழிகள் அடையாளம் தெரிந்தது. இந்த ஸ்கிரிப்ட் ஒரு அரிய பேச்சுவழக்கு, மிகவும் அறியப்பட்ட மொழிகளுக்கு முந்தையது. இது உடல் வலிமைக்கும் ஆன்மீக அருளுக்கும் இடையிலான சமநிலையைப் பற்றி பேசுகிறது. சுயநல ஆசைகளால் சீர்குலைந்த ஒரு நல்லிணக்கம். பேராசிரியர் தொடர்ந்தார். அகிவிட்ஸ் சிலை இந்த எதிர் சக்திகளை உள்ளடக்கியவர்களின் தலைவிதிகளை பின்னிப்பிணைப்பதன் மூலம் இந்த சமநிலையை மீட்டெடுப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் உடல் இடமாற்றம் இந்த பழங்கால சடங்கின் வெளிப்பாடாகும். உங்கள் பாதைகளை மறுசீரமைப்பதற்கான சோதனை. எவனாசும் நந்தினியும் பார்வையை பரிமாறிக் கொண்டனர். பேராசிரியரின் வார்த்தைகளின் கணம் மூழ்கியது. அவர்களின் வாழ்க்கை வெளித்தோற்றத்தில் வேறுபட்டது. இப்போது ஒரு பொதுவான நோக்கத்தால் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் பயணத்தின் உண்மையான சாரத்தை புரிந்து கொள்ள ஒருவருக்கொருவர் உலகங்களை தழுவிக்கொள்ள வேண்டும். புதிய உறுதியுடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் தங்களை முழுமையாக மூழ்கடிக்க முடிவு செய்தனர். எவானாஸ் பரதநாட்டிய பாடங்களை கற்றுக்கொண்டார். சிக்கலான நடன அசைவுகள் மற்றும் ஒவ்வொரு சைகையின் பின்னால் உள்ள ஆன்மீக ஆழத்தையும் கற்றுக்கொண்டார். நந்தினி குத்துச்சண்டை ஜிம்மில் கடுமையாக பயிற்சி பெற்றார். தனது உடல் வரம்புகளை தள்ளி ஒரு போராளியின் ஒழுக்கத்தையும் நெகிழ்ச்சியையும் தழுவினார். அவர்களின் பயணம் எளிதல்ல. எவானாஸ் நடனத்திற்கு தேவையான திரவம் மற்றும் கருணையுடன் போராடினார். அடிக்கடி தடுமாறி இடமில்லாமல் உணர்ந்தார். நந்தினி குத்துச்சண்டையின் கடுமையான சவால்களை எதிர்கொண்டார். அறிமுகமில்லாத உழைப்பால் உடல் வலித்தது. ஆனால் ஒவ்வொரு நாளாக அவர்கள் கடன் வாங்கிய திறமையில் மட்டுமல்ல, ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதிலும் வலுவடைந்து வந்தனர். அவர்கள் முன்னேறும்போது அகிவிட்ஸ் சிலை மீட்டெடுக்க முயன்ற நல்லிணக்கத்தின் காட்சிகளை காணத் தொடங்கினர். வலிமையும் கருணையும் ஒன்றுக்கொன்று பிரத்தியேகமானவை அல்ல, ஆனால் சமநிலையில் இருக்கும் போது அசாதாரணமான சாதனைகளை அடையக்கூடிய நிரப்பு சக்திகள் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்களது பகிரப்பட்ட போராட்டத்தில் எவானாசும் நந்தினியும் ஒரு ஆழமான தொடர்பை கண்டனர். இது அவர்களின் உடல்கள் மாற்றப்பட்ட உடல் எல்லைகளை தாண்டிய ஒரு பிணைப்பு. அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையின் சிக்கல்களை பாராட்டத் தொடங்கினர். விடாமுயற்சி, பச்சாதாபம் மற்றும் வலிமையின் உண்மையான அர்த்தம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டனர். எவானாசும் நந்தினியும் தங்கள் பயணத்தின் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்ள தயாராகும் போது எபிசோட் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புடன் முடிந்தது. அகிவிட்ஸின் முழு மர்மத்தையும் அவிழ்க்க அவர்கள் உறுதியாக இருந்தனர். அவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் இறுதி வெளிப்பாட்டிற்கு அவர்களை அழைத்துச் செல்லும் என்று நம்பினர். வாரணாசியில் நாட்கள் வாரங்களாக மாறின. எவானஸ் மற்றும் நந்தினி தங்கள் கண்டுபிடிப்பு பயணத்தை தொடர்ந்தனர். ஒவ்வொரு நாளும் புதிய சவால்கள் மற்றும் வெளிப்பாடுகளை கொண்டு வந்தது. ஒருவரின் உலகை மற்றவர் புரிந்து கொள்ள நேர்ந்தது. அவர்கள் முதலில் உடல் மாற்றம் அடைந்த அதிர்ச்சியை, பின் மிக ஆழ்ந்த நோக்கத்தை உணர்ந்தனர். எவானஸ் இப்போது அடிப்படை பாரதநாட்டியம் முறைப்படி செய்யக்கூடியதாக மாறினார். கலை நடனத்தின் ஒத்திசைவை மற்றும் உணர்வுகளை மிகவும் நன்றாக உணர்ந்தார். ஒவ்வொரு சைகையிலும் உள்ள வெளிப்பாட்டின் சக்தியையும் இயக்கத்தின் மூலம் கூறப்படும் மெல்லிய கதைகளையும் அவர் பாராட்டினார். நந்தினி குத்துச்சண்டை வளையத்தில் தனது உடல் மற்றும் மனதை கடினமாக்கி தன்னுடைய மன உறுதியையும் வலிமையையும் கண்டுபிடித்தார். ஒரு மாலை கடினமான பயிற்சியிடல் முடிந்த பிறகு அவர்கள் கங்கை நதியின் அருகில் அமைந்துள்ள அமைதியான தேயிலை கடையில் ஒன்று கூடினர். நதியின் அமைதியான ஓட்டம் அவர்கள் பயணத்தை எண்ணி பார்க்க ஒரு அமைதியான பின்னணியை வழங்கியது. நாம் பெரிய தூரம் வந்துள்ளோம், நந்தினி கூறினார். தன் கண்களில் ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது. ஆனால் நான் இன்னும் நமக்கு சில தகவல்கள் குறைவாக உள்ளதாக நினைக்கிறேன். இந்த மர்மத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது. எவானஸ் தலை ஆட்டினார். நான் உடன்படுகிறேன். பராசர் சின்னம் சமநிலையை பற்றி சொன்னார். ஆனால் அது எங்களை தேர்வு செய்ததற்கு பின்னுள்ள ஆழமான காரணம் இருக்கலாம். அவர்கள் தேநீரை குடித்துக் கொண்டிருந்தபோது ஒரு முதிய பெண் அவர்களுக்கு கடந்து வந்து ஒரு அறிவாளியின் புன்னகையுடன் பேசினார். உங்களை அகிவிட்ஸ் ஆசீர்வதித்துள்ளார் என்று கூறினார். ஆனால் ஆசீர்வாதங்களுடன் சவால்களும் வருகின்றன. நீங்கள் உங்கள் பயணத்தின் உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிக்க மேல் மட்டத்தை தாண்டி பார்க்க வேண்டும். அவர்களை ஈர்த்தது. அவர்கள் மேலும் விளக்கம் கேட்டனர். அந்த முதியவர் அவளது சின்னத்தின் ரகசியங்களின் காவலராக இருப்பதை வெளிப்படுத்தினார். இது தலைமுறைகளாக காப்பாற்றப்பட்ட ஒரு பங்கு.
அவள் விளக்கினார். சின்னம் சமநிலையை பற்றியது மட்டுமல்ல, பழைய காயங்களை நிவர்த்தி செய்வதும் பிரிந்த ஆவிகளை ஒன்றிணைப்பதும் பற்றியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தொடங்கினார். உங்களிடமிருந்து வேறுபட்ட உலகங்களிலிருந்து வந்த 2 ஆவிகள் அகிவிட்சால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் கதவுகள் ஒன்றிணைக்கப்பட்டன. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்படி அவர்கள் தங்கள் பந்தத்தின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் காலத்திற்கு தொலைந்து போனார்கள். அவளது வார்த்தைகள் யவானஸ் மற்றும் நந்தினிக்கு ஒரு வேடிக்கையாக தோன்றியது. அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் பயணம் ஒருவரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வதை பற்றியது மட்டுமல்ல. அவர்களின் சொந்த கடந்த காலங்களையும் உள்ளார்ந்த சிக்கல்களையும் எதிர்கொள்வது பற்றியதாகவும் இருந்தது. மேலும் ஆராய அக்கறையுடன் அவர்கள் பராசர் சிறீனிவாசனை மீண்டும் சந்தித்தனர். பராசர் சிறீனிவாசன் ஒரு அறிவாளி புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார். நான் உங்களை எதிர்பார்த்தேன் அவர் சொன்னார். அவர்களை தனது நூலகத்தின் மறைந்த பகுதியின் வழிகாட்டினார். இது பழைய உரைநூல்கள் மற்றும் கோப்புகளால் நிரப்பப்பட்டுள்ளது. அவர்கள் பழைய உரைகளை ஆராய்ந்தபோது தங்கள் சொந்த கதையுடன் ஒத்த மாதிரியான ஒரு கதை கண்டுபிடித்தனர். அகிவிட்சின் சக்தியால் ஒன்றிணைக்கப்பட்ட 2 மனிதர்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பயணத்தின் மூலம் குணப்படுத்தி ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். கதை சோதனைகள் மற்றும் சுழல்களை பற்றியது. ஆனால் உண்மையான புரிதல் மற்றும் ஏற்றத்தை பெற முடியும் ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை பற்றியது. இது நமது பாதை. நந்தினி கூறினார். அவரது குரல் உறுதியானது. நாம் ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் சொந்த பயங்களையும் மன உறுதியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய தெளிவுடன் அவர்கள் தங்கள் கடந்த காலங்களில் மிகவும் முக்கியமான இடங்களை பார்வையிட முடிவு செய்தனர். யவானசுக்கு அது அவர் முதல் போட்டியில் சண்டை போட்ட பழைய குத்துச்சண்டை வளையம். வெற்றி மற்றும் இழப்புகளின் நினைவுகளால் நிரம்பிய இடம். நந்தினிக்கு அது பாரதநாட்டியம் கற்றுக்கொண்ட பழைய கோவில். ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் அவரது பாரம்பரியத்திற்கு ஆழமான இணைப்பை கொண்ட இடம். குத்துச்சண்டை வளையத்தில் யவானஸ் தனது கடந்த கால பேய்களை எதிர்கொண்டார். அவரது வாழ்க்கையை உருவாக்கிய அழுத்தங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நினைவுகூர்ந்தார். அவர் தனது பயணம் உடல் வலிமையை பற்றியதல்ல. ஆனால் தனது உணர்ச்சிகளின் தடைகளை தாண்டியது என்பதை உணர்ந்தார். கோவிலில் நந்தினி பாரதநாட்டியத்தின் ஆன்மீகத்தை மீண்டும் உணர்ந்து கொண்டார். தனது நடனம் கலை வடிவம் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை. தனது உள்ளார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்தவும் இறையுடன் இணைவதற்கான ஒரு வழியாகவும் இருந்தது என்பதை புரிந்துகொண்டார். அவர்களின் பார்வைகள் மாற்றத்தை உண்டாக்கின. அவர்களின் கடந்த காலங்களுடன் சமாதானமாகவும் அவர்களின் உண்மையான சுயத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் உதவியது. அவர்கள் அகிவிட்சின் சின்னத்திற்கு திரும்பினர். ஒரு புதிய நோக்கத்துடன் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். இரவில் அமைதியாக அகிவிட்சின் கண்காணிப்பில் யவானஸ் மற்றும் நந்தினி பழைய உரைகளில் கண்டுபிடித்த ஒரு முறைப்பாட்டை நடனம் ஆடினர். அது ஒற்றுமையின் நடனம். வலிமை மற்றும் கிராஸின் கலவையாக அவர்கள் பெற்றிருந்த சமநிலையை பிரதிபலிக்கும். அவர்கள் நடனமாடும்போது சின்னம் ஒரு மெய்யான வெளிச்சத்துடன் ஒளிர ஆரம்பித்தது. அவர்கள் அதன் தீவிர சக்தியில் மூழ்கினர். அந்த க்ஷணத்தில் அவர்கள் தங்கள் உடல்களை மட்டுமல்ல, பிரபஞ்சத்துடனான ஆழ்ந்த இணைப்பையும் உணர்ந்தனர். அவர்களின் உடல் வடிவங்களின் எல்லைகள் கரைந்தன. அவர்கள் ஒற்றுமை மற்றும் அமைதியின் உணர்வில் நிரம்பினார்கள். வெளிச்சம் அடங்கியபோது அவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த உடல்களில் இருந்தனர். ஆனால் அவர்களின் அனுபவத்தால் என்றென்றும் மாறியிருந்தனர். அகிவிட்சின் மர்மம் விரிவடைந்து ஒற்றுமையின் ஆற்றல் மற்றும் வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கிடைக்கும் வலிமை பற்றிய ஒரு ஆழ்ந்த உண்மையை வெளிப்படுத்தியது. அவர்களின் பயணம் முழு சுற்றத்தை அடைந்தது. ஆனால் அவர்களின் கதை இன்னும் முடியவில்லை. அவர்கள் சின்னத்தின் முன்னால் கையில் நிற்க எதிர்கால சவால்களை வழிநடத்த அவர்களின் பந்தம் வழிகாட்டும் என்பதை அறிவார்கள். வெற்றி பெற்ற முறைப்பாட்டுக்கு பிறந்த நாட்களில் யவானஸ் மற்றும் நந்தினி ஒரு முன்னெப்போதும் இல்லாத பூரிப்பு மற்றும் நோக்கத்தை உணர்ந்தனர். அகிவிட்சின் ஆற்றல் அவர்கள் மட்டுமின்றி வாரணாசி சமூகத்திலும் அழியாத முத்திரையை சித்தரித்தது. ஒருபோதும் மர்மமாகவும் மதிக்கத்தக்கதாகவும் இருந்த சின்னம் இப்போது ஒற்றுமை, சமநிலை மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது. யவானஸ் தனது குத்துச்சண்டை வாழ்க்கையை புதிய பார்வையுடன் தொடர்ந்தார். அவரது சண்டைகள் வெற்றி பெறுவதற்காக அல்ல, அவர் பெற்றிருந்த வலிமை, ஒழுக்கம் மற்றும் கருணையை வெளிப்படுத்துவதற்காக இருந்தது. அவரது ரசிகர்கள் அவரில் மாற்றத்தை கவனித்தனர். ஒவ்வொரு சண்டையிலும் ஒரு ஆழமான நோக்கம் இருந்தது. நந்தினியின் பாரதநாட்டியம் நிகழ்ச்சிகள் புதிய உச்சங்களை அடைந்தது. அவரது நடனம், அதற்கான கிராசமும் அழகும் அறியப்பட்டிருந்தது. இப்போது அவரது பார்வையாளர்களின் உணர்வுகளில் ஆழமாக பதிந்த ஒரு ஆன்மீக செய்தியை வெளிப்படுத்தியது.
அவர் தங்கள் பயணத்தின் கூறுகளை தனது நடனத்தில் இணைக்கத் தொடங்கினார். சமநிலை, ஒற்றுமை மற்றும் மாற்றம் பற்றிய கதையைச் சொல்லும் நிகழ்ச்சிகளை உருவாக்கினார். ஒரு மாலை அவர்கள் கங்கை நதிக்கரையில் தங்கள் பயணத்தை எண்ணிக்கொண்டிருந்தபோது. யவானஸ் ஒரு பழைய நண்பரின் அழைப்பை பெற்றார். ராகவ் ஒரு இளையோர் மேம்பாட்டு திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். ராகவ் அவர்களது சமீபத்திய சாதனைகள் பற்றி கேட்டு. அவர்களது கதை அவரை ஈர்த்தது. அவர்களை நகரில் உள்ள ஒரு பிரச்சனையுள்ள இளைஞர் குழுவுக்கு வழிகாட்ட அழைத்தார். அவர்கள் சந்தித்த அனுபவங்கள் முக்கிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நம்பினார். யவானஸ் மற்றும் நந்தினி அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். தங்கள் பயணத்தை மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்களை பகிர்வதற்கு தயாரானவர்கள். அவர்கள் இளைஞர் மையத்தை முற்றிலும் மாறாக பார்வையிட்டார்கள். அங்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்த இளையவர்களுடன் வேலை செய்தனர். திசையின்மை, கலவரமான கடந்த காலங்கள் அல்லது சமூக அழுத்தங்கள். யவானஸ் தனது குத்துச்சண்டை திறன்களை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு ஒழுக்கம், பொறுமை மற்றும் தங்கள் ஆற்றலை நேர்மறையாக மாற்ற கற்றுக் கொடுத்தார். நந்தினி அவர்களை பாரதநாட்டியத்தின் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி. நடனம் தன்னை வெளிப்படுத்தவும் குணப்படுத்தவும் தன் உள்ளார்ந்த ஆவியுடன் இணைவதற்கான ஒரு வடிவமாக இருக்க முடியும் என்பதை காட்டினார். அந்த இளையவர்களில் ஒருவராக இருந்த அர்ஜுன் கவனத்திற்கு வந்தார். அவரது பெற்றோர்கள் இறந்த பிறகு தன் வழியை இழந்த ஒரு திறமையான ஆனால் சிக்கலான இளைஞர். யவானஸ் தனது இளமை பருவத்தில் உள்ள தனது பிரதிபலிப்பை கண்டார். மற்றும் அவரை வழிகாட்டுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். நந்தினி அர்ஜுனுடன் இணைந்து நடனத்தின் ஆன்மீக அம்சங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மற்றும் இயக்கத்தில் அமைதியை காண உதவினார். காலப்போக்கில் அர்ஜுன் அவர்கள் வழிகாட்டலில் விருத்தியடைந்தார். அவர் ஒரு நோக்கம் மற்றும் திசையைக் கண்டார். குத்துச்சண்டை வளையத்திலும் நடன மேடையிலும் முன்னேறினார். அவரது மாற்றம் ஒற்றுமை, சமநிலை மற்றும் மனித ஆவியின் பொறுமையின் சக்திக்கு சாட்சியாக மாறியது. யவானஸ் மற்றும் நந்தினி அவர்கள் வேலை தொடரும்போது. அவர்கள் அகிவிட்சுடன் கூடிய பயணத்தின் விளைவுகள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மிஞ்சுவதை கவனித்தனர். சமூகத்தில் மாறுபட்ட ஒழுங்குகள் மற்றும் பார்வைகளை இணைப்பது மதிப்பு வாய்ந்ததாக மாறியது. இளையோர் மையம் வளமானது, நேர்மறை ஆற்றல் மற்றும் மாற்றத்தின் மையமாக மாறியது. ஒரு நாள் பராசர் சிறினிவாசன் அவர்கள் மையத்தில் வந்து சந்தித்தார். அவர் அவர்கள் முன்னேற்றத்தை பின்தொடர்ந்து. அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஆழமாக மாறினார். நீங்கள் இருவரும் அகிவிட்சின் சாரத்தை உண்மையிலேயே வெளிப்படுத்தியுள்ளீர்கள். அவர் கூறினார். நீங்கள் அடைந்த சமநிலை மற்றும் ஒற்றுமை மற்றவர்களை அவர்களது சொந்த பாதைகள் மற்றும் வலிமைகளை கண்டுபிடிக்க தூண்டுகிறது. அவர்கள் ஒன்றாக இளையர்கள் பயிற்சி மற்றும் நிகழ்ச்சிகளை பார்த்தபோது. யவானஸ் மற்றும் நந்தினி ஆழ்ந்த பூரிப்பை உணர்ந்தனர். அவர்களின் பயணம் முழு சுற்றத்தை அடைந்தது. ஆனால் அதன் மரபு புதிதாக மட்டுமே துவங்கியது. அவர்கள் அகிவிட்சின் மர்மத்தை அவர்கள் மட்டுமின்றி. அவர்கள் தொடக்குவோருக்கு முற்றிலும் நன்றாக விரிவுபடுத்தி தீர்வு கண்டுள்ளனர். அவர்களின் கதை இப்போது புதிய துவக்கங்கள் பற்றியது. அவர்களின் அனுபவங்களை மற்றவர்களுக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க பயன்படுத்துவது பற்றியது. அவர்கள் பகிர்ந்த பந்தம் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள். சமநிலை மற்றும் சமாதானத்தை உலகிற்கு கொண்டு வருவதற்கான தேடலில் அவர்களை வழிநடத்தி தொடரும். ஆர்டர் ஆஃப் ஷாடோஸை வென்ற பிறகு அகிவிட்ஸ் அறக்கட்டளை முன்னேற்றமடைந்தது. டேரியஸ் தோல்வியடைந்ததனால் அமைதி மற்றும் பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. ஆனால் யவானஸ், நந்தினி மற்றும் அவர்களது தோழர்கள். தங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்திருந்தனர். அமுலெட்டின் சக்தி மற்றும் அகிவிட்ஸ் கற்றுத்தருகிற தத்துவங்கள் இன்னும் பல ரகசியங்களை கொண்டிருந்தன. ஒரு நாள் பிரகாச மையத்திலிருந்து கொண்டுவந்த பழமையான உரைகளை கையாளும் போது. அனன்யா இழந்த பாதுகாவலர்கள் பற்றிய ஒரு குறிப்பை கண்டுபிடித்தார். அகிவிட்ஸ் தானே தேர்ந்தெடுத்த பாதுகாவலர்களின் ஒரு குழு. இந்த பாதுகாவலர்கள் ஆழ்ந்த அறிவும் திறன்களும் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களது அறிவு பல நூற்றாண்டுகளாக பரவி மறைக்கப்பட்டுள்ளது. இந்த உரைகள் அமுலெட்டின் உண்மையான திறனை பற்றி குறியீடுகளை விடுத்திருக்கலாம். அனன்யா விளக்கினார். நாம் அவர்களது மறைக்கப்பட்ட தளங்களை கண்டுபிடிக்க முடிந்தால். நாம் இன்னும் ஆழமான தகவல்களை கண்டறியலாம். யவானஸ் மற்றும் நந்தினி இந்த தளங்களை தேடுவதற்கான புதிய முயற்சியில் ஈடுபட முடிவு செய்தனர். இழந்த பாதுகாவலர்களின் அறிவு அவர்களது தொடர்ந்த மிஷனுக்கு முக்கியமாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் உணர்ந்தனர். முதல் தளம் இடையாறுமெனும் குகை. அவர்களது முதல் தகவல் அவர்களை மேற்கு காட்களின் மலையினுள்ள ரகசிய குகைக்கு அழைத்துச் சென்றது. கதையின் படி இந்த குகை ஒரு பாதுகாவலரின் அறிவை கொண்டிருந்தது. அவர் இயற்கை உலகுடன் தொடர்பு கொள்ள முடியும். அனன்யாவின் ஆராய்ச்சி மூலம் வழிநடத்தப்பட்டு. அவர்கள் கடினமான வழித்தடத்தை கடந்து குகையின் நுழைவகத்தை அடைந்தனர்.
உள்ளே மனிதர்கள் மற்றும் இயற்கையின் ஒருமையை குறிக்கும் பழமையான செதுக்கல்களை அவர்கள் கண்டனர். மேலும் எண்ணமுள்ளதற்காக அவர்கள் எளிய காட்சிகளையும் எதிர்கொண்டனர். தங்கள் திறன்களையும் உடனடிகளையும் பயன்படுத்தி அவர்கள் கொடுப்பனவுகளை தீர்த்தனர். மறைக்கப்பட்ட அறையை கண்டறிந்து உரைகள் மற்றும் பொருட்களால் நிரப்பப்பட்ட அறையை கண்டுபிடித்தனர். இரண்டாவது தளம் ஒலிகளின் ஆலயம். அவர்கள் அடுத்ததாக சென்ற இடம் மத்திய பிரதேசத்தின் அடர்ந்த காடுகளில் மறைக்கப்பட்ட ஒரு பழமையான கட்டிடம் ஒலிகளின் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு பாதுகாவலரின் அறிவை கொண்டது. அவர் ஒலி மற்றும் அதிர்வுகளை மாற்ற முடியும். காட்டு வழியாக அவர்களது பயணம் கடினமானது. ஆனால் அவர்களது அறிவுரையுடன் அவர்கள் தொடர்ந்து முயன்றனர். நுழைவாயில் நுண்ணிய வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதை பார்க்கும் போது ஒரு மர்மமான இரகசியத்தை வெளிப்படுத்தியது. உள்ளே அவர்கள் ஒலி முக்கிய பங்காற்றும் அறைகள் தொடர்ந்த நுழைவுகளையும் மறைக்கப்பட்ட பகுதிகளையும் சந்தித்தனர். ஒலிகளை கவனமாக கேட்டு அவர்கள் செயல்களை இணைத்துவிட்டு ஆலயத்தின் உள்ளே செல்ல முடிந்தது. மூன்றாவது தளம் பிரதிபலிப்பு களின் ஊர்வலம். அவர்களது இறுதி வழிகாட்டல் அவர்களை தார் பாலைவனத்தின் ஒரு தனித்தியங்கிய ஊர்வலத்திற்கு அழைத்துச் சென்றது. இந்த தளம் ஒரு பாதுகாவலரின் அறிவை கொண்டது. அவர் முன்னறிவிப்பு மற்றும் பிரதிபலிப்பின் சக்தியை கொண்டிருந்தார். பாலைவன வழியாக பயணம் கடினமாக இருந்தது. ஆனால் அவர்களின் மனோஊக்கம் அவர்களை முன்னேற்றியது. ஊர்வலம் ஒரு அமைதியான இடமாக இருந்தது. அதன் நீர்நிலை வானத்தை ஒப்பிக்கிறது போல. அவர்கள் இந்த இடத்தை ஆராயும்போது அவர்கள் அறிமுகம் பெற்றனர். மெய்நிகராகவும் உள்ளார்ந்த புரிந்துகொள்ளவும் முறைமை அறிகின்றனர். நீர்நிலையின் ஓரத்தில் தியானம் செய்தால் அவர்கள் காட்சிகளையும் அறிவுரைகளையும் புரிந்து கொண்டு ஒரு மூழ்கிய அறையை கண்டுபிடித்தனர். இழந்த பாதுகாவலர்களின் அறிவுடன் யவானஸ் நந்தினி அனன்யா மற்றும் அவர்களது தோழர்கள் அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பினர். புதையல் பிரகாச மையத்திலிருந்து கொண்டுவந்தது போன்ற சுழிவுகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அமுலெட்டின் சக்தியை உயர்த்தியது மற்றும் அதன் உள்ளார்ந்த முறைமைகளை வெளிப்படுத்தியது. அந்த அறிகுறிகள் அவர்களது ஒருமை சமநிலை மற்றும் பொறுமையை பற்றிய புரிதலை மேம்படுத்தியது. அவர்களது அறிவுரைகளை அறக்கட்டளையின் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கி. புதிய தலைமுறை தேடுபவர்களை அகிவிட்ஸ் தத்துவத்தை அடைவது பற்றிய படிப்புகளை பரப்பியது. எனினும் அவர்களது பயணம் மேலும் பெரிய மர்மத்தை கண்டறிந்தது. உரைகளில் ஒரு மறைக்கப்பட்ட சக்தி பற்றிய துண்டு குறிப்புகள் உள்ளன. அவர்கள் சமநிலையை பாதுகாக்க முயற்சித்ததை பாதிக்க முற்படுகின்றன. இந்த சக்தி நிழலில் மறைந்து இழந்த பாதுகாவலர்களின் பழைய போராட்டங்களுடன் தொடர்புடையது. அவர்களது மிஷன் இன்னும் முடியவில்லை என்பதை உணர்ந்து யவானஸ் மற்றும் நந்தினி எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்கள் பெற்ற அறிவும் சக்தியும் முக்கியமாக இருந்தது. ஆனால் அவர்கள் புதிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்துகொண்டனர். அக்கிவிட்ஸ் அறக்கட்டளை மீது மாலை பொழுது விழும்போது கற்கள் மற்றும் அமுலெட்டின் மீது ஒரு வெப்பமான ஒளி விழுந்தது. நிழல் உட்பகுதியை வென்ற பிறகு அகிவிட்ஸ் அறக்கட்டளை முன்னேற்றம் அடைந்தது. யவானஸ் மற்றும் நந்தினியின் தலைமையிலும் போதனைகளிலும் உத்வேகம் அடைந்த மக்கள் அவர்களின் நோக்கத்திற்காக ஏராளமானோர் சேர்ந்தனர். இருப்பினும் அவர்கள் சமீபத்திய வெற்றிகளை கொண்டாடும்போது ஒரு புதிய மர்மம் தோன்றத் தொடங்கியது. அது ஒரு ஆழ்ந்த தொன்மையான அச்சுறுத்தலை குறிப்பிட்டது. ஒரு காலை ஒரு மர்மமான உரை அறக்கட்டளையில் வந்தது. அடையாளம் தெரியாத தூதரால் வழங்கப்பட்டது. அந்த உரை தொன்மையான எழுத்துக்களில் எழுதப்பட்டது. இழந்த பாதுகாவலர்களின் தளங்களில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு ஒத்தது. அனன்யா தொன்மையான உரைகள் பற்றிய விரிவான அறிவுடன் அதை தீர்க்க தொடங்கினார். இந்த உரை ஒரு மர்மமான தீர்க்கதரிசனம் பற்றி பேசுகிறது. அனன்யா பதட்டத்துடன் கூறினார். இது ஒளி மற்றும் நிழலின் ஓரணியாக்கம் மற்றும் கோலாகலத்தின் காகைஜனே என்ற தொன்மையான எதிரியின் எழுச்சியை குறிப்பிடுகிறது. தீர்க்கதரிசனம் ஒளி மற்றும் நிழலின் இடையிலான சமநிலையை சோதிக்கும் நேரத்தை பற்றி பேசுகிறது. இது ஒற்றுமையுடன் மற்றும் ஞானத்துடன் எதிர்கொள்ளப்படாவிட்டால் இருள் திசையில் திருப்பக்கூடிய சக்தியை எச்சரிக்கிறது. யவானஸ் மற்றும் நந்தினி இந்த புதிய அச்சுறுத்தல் அவர்கள் முந்தைய சவால்களை விட பெரிதாக இருக்கக்கூடும் என்று உணர்ந்தனர். அவர்கள் கோலாகலத்தின் காகைஜன் மற்றும் தீர்க்கதரிசனத்தில் குறிப்பிடப்பட்ட ஓரணியாக்கம் பற்றிய கூடுதல் தகவலை தேட முடிவு செய்தனர். அவர்களின் தேடல் எதிர்காலத்தை முன்னறிவிக்கவும் மறைமொழி தீர்க்கதரிசனங்களை விளக்கவும் திறன் கொண்ட தொன்மையான சித்திரவதியை உள்ளடக்கிய அஜாரா தீர்க்கதரிசனத்திற்கு தருகின்றது. அந்த தீர்க்கதரிசனி வடக்கு பகுதி பள்ளத்தில் ஒரு தனிமையான கோவிலில் வாழ்ந்து வந்தார். யவானஸ் நந்தினி அனன்யா மற்றும் கவி அவரின் வழிகாட்டலுக்காக ஒரு பயணத்தை தொடங்கினார்கள்.
நீண்ட மற்றும் கடினமான ஏற்றத்தை அடுத்து அவர்கள் கோவிலை அடைந்தனர். அஜாரா தீர்க்கதரிசனி ஒரு ஞானமும் மர்மமுமாகிய பெண் அவர்களை வரவேற்றார். அவரது ஊடுருவும் பார்வை அவர்களின் வருகையின் நோக்கத்தை முன்கூட்டியே அறிவது போலவே தோன்றியது. நான் உங்களை எதிர்பார்த்து இருந்தேன். தீர்க்கதரிசனி கோவிலின் வழியாக எதிரொலிக்கும் அவரது குரலில் கூறினார். நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பும் தீர்க்கதரிசனம் ஒரு பெரிய சோதனை பற்றி பேசுகிறது. அது உங்கள் மனோவுக்கத்தையும் ஒற்றுமையையும் சோதிக்கும். தீர்க்கதரிசனி அவர்களை தொன்மையான பொருட்கள் மற்றும் உரைகளால் நிரப்பப்பட்ட ஒரு அறைக்கு அழைத்தார். அவர் கோலாகலத்தின் காகைஜன் பற்றிய கதை கூறத் தொடங்கினார். இது பேதம் மற்றும் அழிவில் திளைக்கிறது. தொன்மையின் படி காகைஜன் அகிவிட்சின் முதன்மை பாதுகாவலர்களால் மூடப்பட்டது. ஆனால் உலகின் அதிகரிக்கும் சமநிலையின் மையால் சீல் பலவீனமாகிறது. அஜாரா தீர்க்கதரிசனி காப்பாளர் முத்திரையின் மீதமுள்ள பகுதிகள் பற்றிய சுருக்கமான குறிப்புகளை வழங்கினார். இந்த பகுதிகள் உலகம் முழுவதும் பரவி முதன்மை பாதுகாவலர்களின் முக்கியமான இடங்களில் மறைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் முதல் இடம் அசாமின் அடர்ந்த காடுகளில் அமைந்துள்ள பிரயம்வானத்தின் கோவில் ஆகும். இந்த கோவில் முதல் முத்திரை பகுதியை பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் சிக்கல்கள் மற்றும் புதிர்கள் அடங்கும். கோவிலை அடைந்தபோது அவர்கள் நுழைவாயிலில் தொன்மையான உயிரினங்களின் சிலைகளை கண்டுபிடித்தனர். ஒவ்வொன்றும் பாதுகாவலர்களின் திறன்களின் அம்சத்தை பிரதிபலிக்கின்றன. புதிர்களை தீர்த்து சிக்கல்களை தீர்த்தல் மூலம் அவர்கள் உள்ளார்ந்த புனித தலத்தை அடைந்தனர். அங்கு முதல் முத்திரை பகுதி அவர்களை எதிர்பார்த்தது. இரண்டாவது பகுதி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் உள்ள தொன்மையான நீர்மூழ்கிய நகரம் அலாராவின் மூழ்கிய நகரம் இல் மறைக்கப்பட்டுள்ளது. அவர்களது திறன்களையும் அறிவையும் பயன்படுத்தி அவர்கள் குறிப்புகளை புரிந்து கொண்டு நீர்மூழ்கிய அறைக்குள் பகுதியை கண்டுபிடித்தனர். அந்த நகரத்தின் நீண்டகாலத்தின் ஆவிகளால் பாதுகாக்கப்பட்டது. இறுதி பகுதி அரபிக் பாலைவனத்தின் மணலில் புதைக்கப்பட்ட ஒரு கோட்டையான காஸ் அல் சுர் இல் அமைந்துள்ளது. இங்கு அவர்கள் கடுமையான மணல்வானிலையையும் மறைக்கப்பட்ட அபாயங்களையும் எதிர்கொண்டனர். ஆனால் இறுதியாக முத்திரையின் கடைசி பகுதியை பெற்றனர். காப்பாளர் முத்திரையை மீண்டும் சேர்த்துவிட்டு யவானஸ் நந்தினி அனன்யா மற்றும் கவி அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பினர். ஓரணியாக்கம் நெருங்கிவிட்டது. கோலாகலத்தின் காகைஜன் தனது அச்சுறுத்தலை முற்றிலும் வெளிப்படுத்தவிருப்பது தெரிந்தது. அறக்கட்டளை இறுதி மோதலுக்கு தயாராகியது. யவானஸ் மற்றும் நந்தினி அகிவிட்ஸ் போதனைகளின் ஆற்றலையும் தங்கள் உறவையும் கொண்டு அவர்களின் கூட்டாளிகளை அறக்கட்டளையை பலப்படுத்தவும் எதிர்கால சவால்களுக்கு தயார்படுத்தினர். ஒன்றிணைக்கும் தருணம் நெருங்கும் போது ஒரு உணர்த்தியான பதற்றம் காற்றில் நிரம்பியது. வானம் இருண்டது மற்றும் அறக்கட்டளை மீது ஒரு இயற்கையற்ற அமைதியானது இறங்கியது. திடீரென்று ஒரு சக்திவாய்ந்த சக்தி வெடித்தது. கோலாகலத்தின் காகைஜனின் வருகையை அறிவித்தது. இந்த சக்தி நிழலின் மற்றும் அழிவின் சுழலாக தோன்றியது. அதன் இருப்பு நெருக்கமாக இருந்தது. யவானஸ் மற்றும் நந்தினி மீண்டும் சேர்க்கப்பட்ட காப்பாளர் முத்திரையை பிடித்துக்கொண்டு கோலாகலத்தின் காகைஜனை எதிர்கொள்ள முன்னேறினர். மோதல் கடுமையானது மற்றும் இடைவிடாதது. காகைஜன் தங்களது ஒற்றுமையை உடைக்கவும் அவர்கள் இடையே பேதம் விதைக்கவும் முயற்சித்து அலை அலைகளில் அழிவை வெளிப்படுத்தியது. ஆனால் யவானஸ் மற்றும் நந்தினி தங்கள் அனுபவங்களாலும் அகிவிட்ஸ் போதனைகளாலும் வலுப்பெற்று திணிந்து நின்றனர். காப்பாளர் முத்திரையின் ஆற்றலை வெளியேற்றிய அவர்கள் ஒளியின் மேல் படைநிறுத்தி காகைஜனின் தாக்குதலுக்கு எதிராக ஒரு தடையை உருவாக்கினர். அவர்களது கூட்டாளிகளின் ஆதரவுடன் அவர்கள் தங்களது முயற்சிகளை அதிகரித்து ஒவ்வொரு தாக்குதலும் அந்த சக்தியை மேலும் பலவீனமாக்கியது. ஒரு இறுதி முடிவான தருணத்தில் அவர்கள் தங்களது ஆற்றலை ஒன்றிணைத்து காப்பாளர் முத்திரையின் சக்தியை ஒரு தூய ஒளியின் கதிராக மையப்படுத்தினர். அந்த கதிர் காகைஜனை தாக்கி அதன் வடிவத்தை நொறுக்கி அது வந்த வெற்றிடத்திற்கு திரும்பும் வரை அடிக்குத்தப்பட்டது. அகிவிட்ஸ் அறக்கட்டளை விண்ணியல் போரின் பின்னர் புதிய ஒற்றுமையில் ஒளிர்ந்து நின்றது. யவானஸ் மற்றும் நந்தினியின் உறவு வலுவாக வளர்ந்தது. அவர்களின் தலைமை ஏராளமானோரை ஊக்குவித்தது. இருப்பினும் அந்த அமைதியை காலத்தின் ஆழங்களில் இருந்து வந்த ஒரு தொன்மையான எதிரொலி கலைத்தது. ஒரு இரவு நட்சத்திரங்களின் கீழ் தியானம் செய்து கொண்டிருந்தபோது யவானஸ் மற்றும் நந்தினி திடீரென்று ஒளியின் சுழற்சியில் மூழ்கினர். அவர்கள் தங்களுக்கு அந்நியமாகிய ஒரு உலகில் நேரம் திசைக்கோணமாகவும் மாற்றத்தை பொறுத்தும் தோன்றும் இடத்தில் இருந்தனர். மாயமான ஒரு உருவம் நிழல்களிலிருந்து தோன்றி தன்னை காலத்தின் காப்பாளர் கையா என்று அறிமுகப்படுத்தினார். கையா நேரத்தின் நெறியில் ஏற்பட்ட சமநிலையின்மை குறித்து விளக்கினார். இது கேள்விக்குள்ளாக்கும் அளவிற்கு இருக்கிறது.
காலத்தின் ஓட்டத்தை பராமரிக்கும் தொன்மையான பொருட்கள் குரோனோவ் ஷார்ட்ஸ் பல்வேறு காலங்களில் சிதறி கிடக்கின்றன. அவற்றின் அதிர்வு நேரதுளைகளை உருவாக்கி கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை மற்றும் எதிர்காலத்தை ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது. கையா எவானஸ் மற்றும் நந்தினிக்கு குரோனோவ் ஷார்ட்ஸை தேடுவதற்கான பொறுப்பை நம்பியிருந்தார். நேரத்தை பயணிக்கும் கருவியாகிய டெம்பரல் காம்பஸ் என்ற சாதனத்தின் உதவியுடன் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களை கடந்து ஒவ்வொன்றும் தனித்துவமான சவால்களை வழங்கிய பயணத்தை தொடங்கினர். அவர்கள் முதல் பயணம் ஒரு சக்திவாய்ந்த பராக் ஆட்சி காலத்தின் போது பண்டைய எகிப்தில் தொடங்கியது. குரோனோவ் ஷார்ட் பராக்களின் கல்லறையில் மறைக்கப்பட்டது. இது சிக்கல்களும் புதிர்களும் கொண்டது. அவர்கள் முன்னாள் ஆட்சி குறிப்புகளை பயன்படுத்தி எவானஸ் மற்றும் நந்தினி கல்லறையை தாண்டி புதிர்களை தீர்த்து சிக்கல்களை தவிர்த்து பகுதியை பெற்றனர். அடுத்ததாக அவர்கள் நடுத்தர ஐரோப்பாவிற்கு பயணம் செய்தனர். அங்கு குரோனோவ் ஷார்ட் மந்திர மாலையில் இருந்தது. இந்த மாலை தொன்மையான உயிரினங்களால் மற்றும் பண்டைய மந்திரத்தால் பாதுகாக்கப்பட்டது. உள்ளூர் கதைகள் மற்றும் கூட்டாளிகளின் உதவியுடன் அவர்கள் காடுகளின் காவலர்களுடன் நட்புறவாக இருந்து பகுதியை பெற்றனர். அவர்களின் பயணம் பின்னர் ரெனசான்ஸ் இத்தாலிக்கு எடுத்துச் சென்றது. அங்கு பகுதி ஒரு பிரபலமான கண்டுபிடிப்பாளரின் மறைக்கப்பட்ட பட்டறையில் மறைக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பாளர் நேரத்தின் மர்மங்களில் மயங்கியவர். பகுதியை பாதுகாக்க சிக்கலான இயந்திரங்களை உருவாக்கியிருந்தார். எவானஸ் மற்றும் நந்தினி கண்டுபிடிப்பாளரின் வாரிசுகளின் உதவியுடன் இந்த சாதனங்களின் வேலைப்பாடுகளை தீர்த்து பகுதியை பெற்றனர். இறுதியாக அவர்கள் ஒரு தொலைந்த எதிர்காலத்திற்கு பயணம் செய்து பரந்த விரிந்த சைபர் மாகாணகரத்தை அடைந்தனர். இங்கு பகுதி மைய AI அடிப்படையில் மறைக்கப்பட்டது. மேம்பட்ட பாதுகாப்பு முறைமைகளால் பாதுகாக்கப்பட்டது. அவர்களின் தொழில்நுட்ப அறிவு மற்றும் எதிர்கால கூட்டாளிகளின் உதவியுடன் அவர்கள் டிஜிட்டல் நிலப்பரப்பில் பயணித்து மறைமுக சவால்களை தாண்டி பகுதியை பெற்றனர். எல்லா குரோனோவ் ஷார்ட்ஸும் தங்களுடைய கையால் இருந்ததால் எவானஸ் மற்றும் நந்தினி காலத்தின் காப்பாளரின் உலகிற்கு திரும்பினர். கையா குரோனோஸ்பியரை மீண்டும் சேர்ப்பதற்கான வழிகாட்டினார். இது நேரத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த பொருள். அவர்கள் குரோனோஸ்பியரை செயல்படுத்தியபோது ஒரு ஆற்றல் அலை உலகின் வழியாக பாய்ந்தது. நேரதுளைகளை சரிசெய்து நேரத்தின் சமநிலையை மீண்டும் நிலைநிறுத்தியது. மீண்டும் சரிசெய்யப்பட்டு நேரத்தின் எதிரொலிகள் அமைதியாகி விட்டன. ஆனால் நேரத்தின் சமநிலை மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டபோது கையா ஆழமான உண்மையை வெளிப்படுத்தினார். நேரத்தின் குலைவு வெறும் விபத்தல்ல, இது என்று அழைக்கப்படும் மலவலண்ட் விசையால் ஏற்பட்டது. இது நேரத்தை கட்டுப்படுத்தி அதன் சொந்த இலாபத்திற்கு மாற்ற முயன்றது. நிழல்களிலிருந்து நிகழ்வுகளை மாற்றி பல்வேறு காலகட்டங்களில் கலவரத்தை ஏற்படுத்தியது. சமநிலை மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டபோது பிரைட் இப்போது பலவீனமடைந்தது. ஆனால் இது ஒரு சக்திவாய்ந்த அச்சுறுத்தலாகவே இருந்தது. எவானஸ் மற்றும் நந்தினி கையா மற்றும் பல்வேறு காலகட்டங்களிலிருந்து அவர்களுடைய கூட்டாளிகளுடன் உடன் இறுதி மோதலுக்கு தயாராகினர். இந்த போர் நேரப்போக்கின் இதயம் போன்று இருக்கும் டெம்பரல் நெக்சஸ் இல் நடந்தது. தருணவரை ஒரு இருண்ட மற்றும் மாறிக்கொண்டிருக்கும் இயல்பு நேரத்தை மாற்றும் சக்தியை தாங்கி மாயை மற்றும் சுழற்சி ஏற்படுத்தி அவர்கள் குழப்பம் மற்றும் குளறுபடிகளை உருவாக்கியது. ஆனால் தங்கள் அனுபவங்கள் மற்றும் உருவாக்கிய ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு எவானஸ் மற்றும் நந்தினி பிரைட்டின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நின்றனர். குரோனோஸ்பியரின் சக்தியை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய தாக்குதல்களை ஒத்திசைத்து ஒவ்வொரு தாக்குதலும் பிரைட்டின் நேரத்தின் பிடியை பலவீனப்படுத்தியது. ஒரு உச்ச தருணத்தில் அவர்கள் ஒருங்கிணைந்த ஆற்றல் வெடிப்பை வெளியேற்றி பிரைட்டின் வடிவத்தை நொறுக்கி அதை இல்லாமல் ஆக்கியனர். புதிய துவக்கம் தோற்கடிக்கப்பட்டதுடன் நேரத்தின் ஓட்டம் நிலைத்தது. எதிர்காலத்தின் எதிரொலிகள் ஒற்றுமையாகியிருந்தன. கையா எவானஸ் மற்றும் நந்தினியின் தோத்தையும் ஞானத்தையும் பாராட்டி குரோனோஸ்பியரை அவர்களின் காப்பாளருக்கான அமாக நம்பி விட்டார். அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பிய அவர்கள் தங்கள் நம்ப முடியாத பயணம் மற்றும் பல்வேறு காலகட்டங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பகிர்ந்தனர். அறக்கட்டளை பல்வேறு காலகட்டங்களில் இருந்து கற்ற அறிவு மற்றும் அனுபவங்களால் மேலும் வலுப்பெற்றது. எவானஸ் மற்றும் நந்தினி அவர்களின் பயணம் இன்னும் முடியவில்லை என்று உணர்ந்தனர். எப்போதும் புதிய சவால்கள், மர்மங்கள் மற்றும் இங்கள் காத்திருக்கின்றன. அவர்களின் உறவாலும் அவர்கள் கற்ற ஞானத்தாலும் ஒற்றுமையடைந்த அவர்கள் எதிர்காலத்தில் வரும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் மேல் மாலை சூரியன் மிதமாக பிரகாசிக்க அவர்கள் ஒன்றிணைந்து ஒளி மற்றும் ஒற்றுமையை அன்றாட இருளாகிய உலகத்திற்கு கொண்டுவர தயாராக நின்றனர்.
அகிவிட்ஸ் அறக்கட்டளை பலவற்றின் பயணங்களின் ஞானத்தை பகிர்ந்ததற்கு யவானஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு தங்களை அர்ப்பணித்து வந்தனர். இருப்பினும் ஒரு புதிய மர்மம் விரைவில் தோன்றியது. இது அவர்களை மறக்கப்பட்ட ஒரு உலகின் ஆழங்களில் இழுத்துச் செல்லும். ஒரு மாலை மிரா என்ற இளம் பெண் அறக்கட்டளைக்கு வந்து உதவியை நாடினார். ஒரு கிராமத்தில் மக்கள் மர்மமான முறையில் காணாமல் போய்விட்டார்கள் என்று கூறினார். அவர்களின் பின்னால் தொலைந்த ஆவிகளின் குவியல் பற்றிய சப்தங்கள் மட்டுமே இருந்தன. மிராவின் சகோதரரும் காணாமல் போயிருந்தார் மற்றும் அவள் அவரை கண்டுபிடிக்க துடித்தாள். மர்மத்தில் ஆர்வமாகவும் உதவ விரும்பியதாலும் யவானஸ் மற்றும் நந்தினி இதனை விசாரிக்க முடிவெடுத்தனர். அவர்கள் ஒரு சிறிய குழுவை திரட்டினர். அதில் அனன்யா மற்றும் கவியும் சேர்ந்து கிராமத்தை நோக்கிச் சென்றனர். மந்திர கிராமம். அவர்கள் வந்தபோது கிராமம் ஒரு மிரளவான அமைதியில் மூழ்கியிருந்தது. சிலர் மட்டுமே மீதமிருந்த கிராம மக்கள் ஒவ்வொரு இரவிலும் தோன்றி தைரியமாக சென்றவர்களை விழுங்கும் ஒரு சபித்த குவியல் பற்றி பேசினார்கள். உண்மையை கண்டுபிடிக்க துடித்த குழு உள்ளே இருப்பதற்கு தயாரானது. குவியலை நுழைவது. இரவு வந்தவுடன் காற்று குளிர்ந்தது. நிலம் அதிர்ந்தது. கிராமத்தின் மையத்தில் ஒரு பிரகாசமான நுழைவாயில் தோன்றியது. குவியலின் நுழைவாயிலை வெளிப்படுத்தியது. தங்களை உறுதியானவர்களாக்கி யவானஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு நுழைவாயிலுக்குள் நுழைந்து மர்மத்தின் இதயத்தை நுழைந்தனர். குவியல் இடம்பெயரும் நுழைவுகள் மற்றும் இருண்ட அறைகள் கொண்ட ஒரு பரந்த பிழையணைவாக இருந்தது. சுவர்கள் ஒரு புறவுலக ஆற்றலால் மூன்றுபட்டதாக தோன்றின மற்றும் காற்றில் ஒரு மிரளவான உணர்வு உறைந்திருந்தது. காணாமல் போன கிராம மக்களை கண்டுபிடிக்க குவியலை வழிநடத்தி அதன் மையத்தில் இருக்கும் விசையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தனர். குவியல் அவர்களின் மன உறுதி மற்றும் ஒற்றுமையை சோதிக்க வடிவமைக்கப்பட்ட சோதனைகளால் நிரம்பியிருந்தது. முதல் சோதனை எக்கோஸ் ஹால் இல் நடைபெற்றது. இங்கு அவர்கள் தங்கள் ஆழமான பயங்களின் மற்றும் வருத்தங்களின் மாயங்களை எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவு அளித்து அவர்களின் நிலையை உண்மையாகவே இருந்து அவர்கள் மாயங்களை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றனர். இரண்டாவது சோதனை சேடோஸ் அறை இல் நடைபெற்றது. இங்கு அவர்கள் தங்கள் அசைவுகளை பிரதிபலித்து அவர்களை பிரித்தெடுக்க முயன்ற நிழல்மிகுவர்களுக்கு எதிராக போராடினர். ஒற்றுமையை நம்பி அவர்களின் நெருக்கத்தை நம்பி அவர்கள் நிழல்களை மறைத்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். மூன்றாவது சோதனை காலத்தின் வழியாக நடந்தது. இது நேரமே மாறி இழுப்பதாக தோன்றியது. அவர்கள் ககெவ் மற்றும் எதிர்காலத்தின் உவமைகளை மகிழ்ச்சியின் மற்றும் துக்கத்தின் தருணங்களை பார்த்தார்கள். நடப்பில் மற்றும் அவர்கள் இலக்கில் மனதை நிலைப்படுத்தி அவர்கள் வழியை கடந்து மேலும் வலுவாக வெளியேறினார்கள். குவியலின் இதயம். குவியலின் மையத்தில் அவர்கள் ஒரு பெரிய அறையில் ஒரு பழமையான மரத்தால் ஆடிக்கொண்டிருந்தனர். அதன் குருண்டு வேர் மற்றும் கிளைகள் முடிவில்லாமல் நீண்டு இருந்தன மற்றும் அதன் அடிப்பகுதியில் இருந்த சுழலும் நுழைவாயில் இருந்தது. அந்த நுழைவாயிலை காப்பாற்றும் ஒரு ஆவி உருவம், ஆவி காப்பாளர் இருந்தது. காப்பாளர் குவியல் தொலைந்த ஆவிகளின் சிறைவாசம் என்று வெளிப்படுத்தினார். ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதியால் உருவாக்கப்பட்டது. காணாமல் போன கிராம மக்கள் அக்கவியலுக்குள் சிறைப்பட்டிருந்தனர். அவர்களுடைய ஆவி குவியலோடு இணைக்கப்பட்டிருந்தது. அவர்களை விடுவிக்க யவானஸ் மற்றும் நந்தினி மந்திரவாதியை எதிர்கொண்டு சாபத்தை முறியடிக்க வேண்டும் என்று தெரிந்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளையில் வாழ்க்கை யவானஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழுவினர் அவர்களது பயணங்களில் பெற்ற அறிவை பகிர்வதற்காக முழுமையாக ஈடுபட்ட நிலையில் தொடர்ந்தது. ஆனால் ஒரு புதிய மர்மம் விரைவில் தோன்றியது. அது அவர்களை மறக்கப்பட்ட ஒரு புலனறிவு உலகின் ஆழத்திற்கு இட்டுச் சென்றது. ஒரு மாலை மிரா என்ற இளம் பெண் அறக்கட்டளைக்கு உதவியை நாடி வந்தாள். அவள் ஒரு கிராமத்தை பற்றிச் சொன்னாள். அங்கு மக்கள் எந்த அடையாளமுமின்றி மறைந்து போகிறார்கள். தொலைந்த ஆவிகளின் சூழல் என்ற சப்தங்களை மட்டுமே விட்டுச் செல்வார்கள். மிராவின் சகோதரரும் இப்போது காணாமல் போனவர்களில் ஒருவராக இருந்தார் மற்றும் அவள் அவரை கண்டுபிடிக்க மிகவும் ஆர்வமாக இருந்தாள். மர்மத்தால் ஈர்க்கப்பட்டு உதவ விரும்பிய யவானஸ் மற்றும் நந்தினி விசாரணைக்கு முடிவு செய்தனர். அவர்கள் அனன்யா மற்றும் கவியை உட்படுத்தி சிறிய குழுவை திரட்டி கிராமத்தை நோக்கி பயணம் தொடர்ந்தனர். மந்திர கிராமம். அவர்கள் வந்தவுடன் கிராமம் ஒரு மிருதுவெளியில் மூழ்கியது. மிகக் குறைந்த கிராம மக்கள் ஒரு சாபம் பிடித்த சூழலையை பற்றி பேசினர். அது ஒவ்வொரு இரவிலும் தோன்றி அதை நுழைந்தவர்களை விழுங்கும். உண்மையை வெளிப்படுத்த உறுதியுடன் குழு உள்ளே நுழைய தயார் ஆனது. சூழலுக்குள் நுழைவு. இரவு விழும்போது காற்று குளிர்ந்தது மற்றும் தரை குலுங்க தொடங்கியது. கிராமத்தின் மையத்தில் ஒரு ஒளிரும் நுழைவாயில் தோன்றியது. சூழலுக்குள் நுழைவாயிலாக வெளிப்படியது.
தங்களை தானே உறுதியுடன் யவானஸ் நந்தினி மற்றும் அவர்களின் குழு நுழைவாயிலை தாண்டி மர்மத்தின் உள்ளார்ந்த பகுதிக்குள் நுழைந்தனர். சூழல் பரந்த மாறிக் கொண்டிருக்கும் நடைமுறைகளாலும் இருட்டான அறைகளாலும் நிரம்பிய ஒரு மலைகளாக இருந்தது. சுவர்கள் ஒருவிதமான வெளிவராத ஆற்றலுடன் நெருங்குகின்றன. மற்றும் காற்று அசூரியமாய் நெருங்கும் உணர்வுடன் நெருக்கமாக இருந்தது. காணாமல் போன கிராம மக்களை கண்டுபிடிக்க அவர்கள் சூழலை நெறிப்படுத்த வேண்டும் மற்றும் அதன் மையத்தில் உள்ள எந்த சக்தியையாவது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சூழல் அவர்களின் உறுதியையும் ஒற்றுமையையும் சோதிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட சோதனைகளால் நிரம்பியது. முதல் சோதனை ஒரு மாயவிழு வழி. அவர்கள் தங்கள் ஆழமான பயங்களையும் வருத்தங்களையும் எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து அவர்களின் மிஷனுக்கு உண்மையுடன் இருந்து அவர்கள் அச்சமூட்டும் காட்சிகளை மீறி சென்றனர். இரண்டாவது சோதனை நிழல்களின் அறை. அவர்கள் தங்கள் இயக்கங்களை பிரதிபலிக்கும் நிழல்களின் உருவங்களை எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இணைந்து அவர்கள் நிழல்களை தகர்த்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். மூன்றாவது சோதனை நேரத்தின் பாதை. ஒரு நடைபாதை எங்கு நேரம் தானே வளைந்து நெளிந்தது. அவர்கள் கடந்த மற்றும் எதிர்காலத்தின் சில்லறை நோக்குகளை பார்த்தனர். மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தற்போதைய மற்றும் அவர்களின் குறிக்கோளில் கவனம் செலுத்தி அவர்கள் பாதையை நெறிப்படுத்தி வலிமையுடன் வெளியேறினர். சூழலின் மையம். சூழலின் மையத்தில் அவர்கள் ஒரு பெரிய அறையை கண்டனர். அது ஒரு பரந்த பழமையான மரத்தால் ஆட்கொண்டிருந்தது. அதன் பரந்த வேர் மற்றும் கிளைகள் முடிவிலா நீட்டியிருந்தது. மற்றும் அதன் அடியில் ஒரு இருண்ட மாறிக்கொண்டிருக்கும் நுழைவாயில் இருந்தது. நுழைவாயிலை காக்கும் ஒரு ஆவியுமாக இருந்தது. அது ஆவிகளின் காவலன். காவலன் சூழல் ஒரு தொலைந்த ஆவிகளின் சிறைவாசம் என்று வெளிப்படுத்தினான். ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதியால் நீண்ட காலத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்டது. காணாமல் போன கிராம மக்கள் அதன் உள்ளே சிக்கி அவர்களின் ஆவிகள் சூழலுக்கு கட்டாயப்பட்டிருந்தது. அவர்களை விடுவிக்க யவானஸ் மற்றும் நந்தினி மந்திரவாதியை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் சாபத்தை உடைக்க வேண்டும். அவர்கள் நுழைவாயிலை தாண்டி தங்களை ஒரு வறண்ட உலகில் கண்டனர். சூழலின் வளைந்த அழகுக்கு முற்றிலும் மாறுபட்டது. தூரத்தில் அவர்கள் ஒரு இருண்ட கோபுரத்தை கண்டனர். மந்திரவாதியின் ஆளுமை. அவர்கள் அருகில் சென்று கொண்டிருந்தபோது அவர்களை ஒரு தீய ஆவியால் பார்த்து கொண்டு இருப்பதாக உணர்ந்தனர். கோபுரத்தின் உள்ளே அவர்கள் மந்திரவாதியை எதிர்கொண்டனர். அவன் இருளால் போர்த்தப்பட்டு பழமையான மந்திரத்தை கொண்டிருந்தான். மந்திரவாதி தனது திட்டத்தை வெளிப்படுத்தினான். சிக்கிய ஆவிகளின் ஆற்றலை பயன்படுத்தி நிலையான ஆயுள் பெறுவது. யவானஸ் மற்றும் நந்தினி அவரை நிறுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தனர். கிராம மக்களை மட்டுமின்றி உலகின் மீது தனது ஆற்றலை பரப்புவதிலிருந்து அவரை தடுக்க வேண்டும். இறுதி யுத்தம். எதிர்கொண்ட யுத்தம் கடுமையாக இருந்தது. மந்திரவாதி தனது இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி மாயப்புகைப்படங்களையும் நிஜத்தை மாற்றவும் முயன்றான். யவானஸ் மற்றும் நந்தினி அவர்கள் கடந்த பயணங்களில் பெற்ற ஞானம் மற்றும் உறுதியால் நிரப்பப்பட்டு உறுதியுடன் போராடினர். அனன்யா மற்றும் கவியின் ஆதரவுடன் அவர்கள் மந்திரவாதியின் மந்திரங்களை இடையூறாக்கவும் சிக்கிய ஆவிகளின் மீது அவனின் பிடியை தளர்த்தவும் முடிந்தது. இறுதியாக முக்கியமான தருணத்தில் அவர்கள் தங்கள் ஆற்றல்களை இணைத்து ஒரு சக்திவாய்ந்த ஒளியின் அலைவை வெளியிட்டு மந்திரவாதியின் உருவத்தை உடைத்து சாபத்தை உடைத்தனர். புதிய விடியல். மந்திரவாதி தோற்கடிக்கப்பட்டதன் பின் சூழல் கரைந்து அதன் வளைந்த நடைமுறைகள் ஒரு அமைதியான சூரியனால் வெளிச்சமிரும் குளிர்நிலவாக மாறியது. சிக்கிய ஆவிகள் விடுவிக்கப்பட்டு தங்கள் உடல்களுக்கு திரும்பி தங்கள் நேசத்தவர்களுடன் இணைந்தனர். மிரா தனது சகோதரரை கண்டுபிடித்தார் மற்றும் கிராமம் மகிழ்ச்சி மற்றும் நிவாரணத்தில் நிரம்பியது. அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பிய யவானஸ் மற்றும் நந்தினி தங்கள் சமீபத்திய பயணத்தை மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்ட தலைமை பாடங்களை பகிர்ந்தனர். அறக்கட்டளை தொடர்ந்து வளர்ந்து நம்பிக்கை மற்றும் ஞானத்தின் ஒளிக்கூட்டாக இருந்தது. யவானஸ் மற்றும் நந்தினி அவர்களது பயணம் முடிவடையவில்லை என்று அறிந்திருந்தனர். புதிய சவால்கள் மர்மங்கள் மற்றும் விளையாட்டுகள் எப்போதும் அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. அவர்களின் உறவையும் அவர்கள் பெற்ற ஞானத்தையும் நம்பி எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயார் ஆனார்கள். அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் மேல் சூரியன் மூழ்கும்போது நிலத்தை தங்கத்தொன்றல் வெளிச்சமிட்டு அவர்கள் ஒன்றிணைந்து இருளின் விளிம்பில் உள்ள உலகிற்கு ஒளி மற்றும் ஒற்றுமையை கொண்டு வர தயாராக நின்றனர். முடிவு மற்றும் ஒரு புதிய துவக்கம். அகிவிட்ஸ் அறக்கட்டளை முதன்மை நிழலின் புயலை எதிர்கொண்டு உலகம் புதிய சமாதானம் மற்றும் அறிவொளியின் யுகத்தில் விளங்கியது. யவானஸ் மற்றும் நந்தினியின் நம்பிக்கை தலைமுறைகளை தூண்டி வந்தது. இருப்பினும் எல்லா கதைகளிலும் போல ஒரு அத்தியாயத்தின் முடிவும் மற்றொரு புதிய துவக்கத்தையும் குறிக்கிறது.
மர்மமான வருகை. முக்கிய யுத்தத்தின் பல மாதங்கள் கழித்து. அறக்கட்டளை ஒரு விசித்திரமான பயணியால் வந்த மடத்தில் யவானஸ் மற்றும் நந்தினியின் மிக நம்பத்தகுந்த சகாக்களுக்கு ஒரு மந்திர கண்ணாடி உட்பட ஒரு ஆபரணத்தை வழங்கினார். அந்த மர்மமான நபர் அயலியானா மற்றொரு உலகத்திலிருந்து வந்த காவலராக தன்னை அறிமுகப்படுத்தி. யவானஸ் மற்றும் நந்தினியின் ஒரு செய்தியை வழங்குவதற்காக அனுப்பப்பட்டதாக கூறினார். செய்தி. மந்திர கண்ணாடி இயக்கப்படும்போது யவானஸ் மற்றும் நந்தினியின் ஒரு ஒளிப்பட செய்தியை பரப்பியது. அவர்களும் நிழலின் ஒத்திசைவு ஒரு பெரிய கோஸ்மிக் நிகழ்ச்சிக்கான முன்னோடி என்று வெளிப்படுத்தினர். நிலைகளின் இணைப்பு. இந்த நிகழ்ச்சி புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏனெனில் பரிமாணங்கள் இணைந்து உலகங்களின் எல்லைகள் மங்கும். யவானஸ் மற்றும் நந்தினி மூலதுவ புள்ளியின் நுணுக்கங்களை வெளியிடுவதற்காக ஒரு தொடர் புதிர்களைச் சரிபார்க்க. புதிய குணங்களின் ஒரு குழுவை உருவாக்கும் பணியை நம்பவேண்டியிருக்கின்றனர். அவர்களின் அனைத்து தோழர்களையும் செறிவூட்டி. கற்பனை பயணங்களை பயணிப்பதற்காக அழைத்தனர். குழுவை திரட்டுவது. அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் நன்கறிந்த நாயகர்கள் அனன்யா மற்றும் கவியும். புதிய குழுவை உருவாக்குவதில் முன்வந்தனர். அவர்கள் தனித்துவமான திறன்கள் மற்றும் பார்வைகளுடன் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்தனர். அதில் அர்ஜுன் மெஹ்ரா பழங்கால நாகரிகங்களின் மர்மங்களை கண்டு பிடிக்கும் ஒரு தொல்பொருளியலாளர். மிரா தொலைந்த ஆவிகளின் குவியலில் இருந்து தனது சகோதரர் காப்பாற்றப்பட்ட திறமையான தடவாளர் மற்றும் உயிர்வாழ்வாளர். இலாரா என்றென்றும் நூலகத்தின் நூலகர். பெரிய அறிவு மற்றும் நுணுக்கங்களை கொண்டவர். ரவி சிக்கல்களை தீர்க்கும் திறனுள்ள ஒரு திறமையான பொறியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். முதல் புதிர். மந்திர கண்ணாடி குழுவை முதல் புதிருக்கு வழிகாட்டும் வழிகாட்டியுடன். மறக்கப்பட்ட நகரத்தின் மாறிக்கிடந்த ரேகைகளை கண்டுபிடிக்கின்றன. ஒவ்வொரு ரேகையும் பெரிய மர்மத்தின் ஒரு துண்டை கொண்டிருந்தது. மற்றும் குழு அவற்றின் அர்த்தங்களை விவரித்து சரியான வரிசையை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். கூட்டு வேலைகள் மூலம் அவர்கள் ரேகைகள் பிற்காலங்களில் மனம். உடல் ஆவி மற்றும் ஒற்றுமையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கண்டுபிடித்தனர். அவர்களின் ஆற்றல்களை ஒருங்கிணைத்து மற்றும் அவர்களின் வலிமைகளை இணைத்து. அவர்கள் மறைந்த அறையை திறந்தனர். மூலதுவ புள்ளிக்கு ஒரு வரைபடத்தை வெளிப்படுத்தினர். மூலதுவ புள்ளிக்கு பயணம். வரைபடம் அவர்களை ஒரு தொடர் நுழைவாயில்களுக்கு வழிகாட்டியது. ஒவ்வொரு நுழைவாயிலும் தனித்துவமான சவால்களுடன் ஒரு வேறு உலகத்துக்கு சென்றது. ஒரு உலகில் அவர்கள் அறிவின் சோதனைகளை எதிர்கொண்டு. சிக்கலான புதிர்கள் மற்றும் சவால்களை தீர்த்தனர். மற்றொரு உலகில் அவர்கள் உடல் சோதனைகளுக்கு ஆட்பட்டு. பொறுமை மற்றும் குழுவேலைகளை சோதித்தனர். மூலதுவ புள்ளியின் காவலாளிகள். மூலதுவ புள்ளியை அடைந்தபோது அவர்கள் காவலாளிகளை சந்தித்தனர். இந்த இடத்தை பாதுகாக்கும் அத்திறன் அவர்கள். காவலாளிகள் குழுவின் மன உறுதி. ஞானம் மற்றும் ஒற்றுமையை இறுதி தொடர் சோதனைகளின் மூலம் சோதித்தனர். ஒவ்வொரு குழுவினர் தங்களின் ஆழமான பயங்களை மற்றும் குறைகளை எதிர்கொண்டு. வலிமையாகவும் மேலும் ஒருங்கிணைந்தவர்களாக வெளியேறினர். மூலதுவ புள்ளியை திறப்பது. சோதனைகள் நிறைவடைந்த பிறகு காவலாளிகள் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு சாவிகளை அளித்தனர். இது மூலதுவ புள்ளியின் முழு திறனை திறக்க முடியும். மூலதுவ புள்ளியை இயக்குவதன் மூலம் குழு முன்னர்கண்டு பிடிக்காத அறிவு மற்றும் ஆற்றலை பெறுவார்கள். மற்றும் உலகங்களின் ஒற்றுமையை உறுதி செய்யவும் வழிகாட்டவும் உதவும். புதிய விடியலின் ஓர் புதிய துவக்கம். அவர்கள் மூலதுவ புள்ளியை இயக்கும்போது. ஒரு பிரகாசமான ஒளி அவர்களைச் சூழ்ந்து. மற்றும் அவர்கள் உலகங்களின் எல்லைகளை மறைந்து கரைந்தனர். மூலதுவ புள்ளி ஒற்றுமையின் ஒரு ஒளிக்கூட்டு ஆகிவிட்டது. உலகங்களை இணைத்து ஒற்றுமையை வளர்க்கிறது. அகிவிட்ஸ் அறக்கட்டளை ஒரு பன்முக கூட்டணியின் மையமாக மாறியது. வேறு உலகங்களின் நபர்கள் அறிவை பகிர்ந்து கொண்டு. ஒற்றுமைக்காக இணைந்து வேலை செய்கிறார்கள். அனன்யா மற்றும் கவியும் அவர்கள் புதிய தோழர்களுடன் சேர்ந்து. யவானஸ் மற்றும் நந்தினியின் வாரிசாக இக்காலத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள். மைண்ட் ஸ்விட்ச் எனிக்மா பாடி ஸ்வாப்ஸ் மர்மத்தை வெளிப்படுத்தியது சீசன் 2. நிலைகளின் இணைப்பு இயக்கப்படுவதால். புதிய புதிர்கள் மற்றும் மர்மங்கள் தோன்றி. குழுவை மேலதிகமாக கண்டறிய தூண்டுகின்றன. அவர்கள் மர்மமான சக்திகளை எதிர்கொண்டு. புதிய தோழர்களையும் எதிரிகளையும் சந்தித்து. அனைத்து உலகங்களின் விதியை அமைக்கும் மறைந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறார்கள். பயணம் தொடர்ந்து நடக்கையில் அவர்கள் உணர்ந்தனர். உண்மையான ஆற்றல் பொருட்களில் அல்லது மூலதுவ புள்ளியில் அல்ல. ஆனால் அவர்கள் உருவாக்கிய உறவுகளில் மற்றும் அவர்கள் பெற்ற ஞானத்தில் இருக்கிறது. ஒன்றிணைந்த நபர்கள் அவர்கள் பன்முகத்தன்மையின் சிக்கல்களை வழிநடத்தி. உலகின் இருண்ட மூலைகளில் ஒளியை கொண்டு வந்து. அடுத்தடுத்த மர்மங்களைக் கண்டு எதிர்கொள்ளுங்கள். அடுத்து தொடரும்.